இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகிறோம். ஆயில் ஊற்றியாச்சு, ஆயில் காஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி 2 3 வெங்காயம் போட்டாச்சு, வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும். இப்போ 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்க, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி முந்திரி எடுத்துருக்கோம். டிஷ்ஷோட ரிச்னஸ்க்காக ரிச்சானதுக்காக நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றி வதங்குறதுக்காக ஹையில் வச்சுருக்கோம். இப்போ வெட்டி வச்சு 2 தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி ஆற வச்சது இப்போ ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் ஊற்றி வச்சு கொஞ்சமாக காரத்துக்கு காஷ்மீர் சில்லி போட்டுட்டோம். காஷ்மீர் சில்லி போட்டுட்டோம். இப்போ வதக்கிட்டேன். இப்போ இது காரம் போட்ட பிறகு அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்ச தண்ணி கிளறின பிறகு கொஞ்சம் பிரியாணி கரம் மசாலா கிளறின பிறகு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ கஸ்தூரி மெத்தியை போட்டுக்கலாம். கரம் மசாலா கஸ்தூரி மெத்தி போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ தேவையான அளவு உப்பு தூவிக்கலாம். இப்போது கொதித்த பிறகு ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை பாலும் ஊற்றிக்கலாம். ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். கிராம் பன்னீரை சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ போட்டுடலாம். இப்போ பன்னீர் போட்டுட்டு நல்லா கிளறி விடலாம். பன்னீர் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லியே பிச்சு போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம்.